இப்போது நாம் ஒரு கடைசியாக 3 வச்சுருக்கோம். த்ரூ, நெக்ஸ்ட் டு அண்ட் நியர்பை. ஓகே, இதில் உங்களுக்கு இந்த 2 கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம ஈஸியாக இப்போ கற்றுக்கலாம். சரிங்களா? த்ரூ அப்படின்னா அது தமிழ்லேயே மூலமாக, வழியாக, ஒருவரின் மூலமாக, ஓகே, இல்லாட்டி அதன் வழியாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அக்ராஸ் என்ன, இப்போ ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா த மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். த மூமெண்ட் அதாவது ஒரு நகர்வு, ஒரு இயக்கம் எப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இதுதான் நம்ம வந்து அக்ராஸுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? அதே தான் ஒரு மூமெண்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். அதுதான் இந்த டனல் பாருங்களேன். டனல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மலைகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டு இருக்கும். அந்த மலை என்ன பண்ணியிருக்கும், டனலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். அந்த கவர் பண்ண இடத்துல ஒரு இடத்துல நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நடந்து போவோம். அதான் a movement from one place to another place within the covered place. ஓகே, இல்லை வித்தின் த கவர்டு ஏரியா. ஏன்னா அந்த டனலை பார்த்தீங்கன்னா மலையை கவர் பண்ணியிருக்கும். நீங்கள் அந்த மீனிங்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லையா அதன் வழியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ரைட்? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் டூனா அதற்கு அடுத்து. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் நிற்கிறாருன்னா அந்த இடத்துல நெக்ஸ்ட் டூன்னு சொல்லிக்கலாம். அவர் தான் நெக்ஸ்ட் டூ. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடை தொட்டாப்பில் இன்னொரு வீடு இருக்குன்னா நெக்ஸ்ட் டூ. ஓகே, மை பிரதர் இன் லா லிவ்ஸ் நெக்ஸ்ட் டு மை ஹவுஸ். மை பிரதர் இன் லா லிவ்ஸ் நெக்ஸ்ட் டு மை ஹவுஸ் அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு அடுத்து அவர் வசிக்கிறார்னு அர்த்தம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஓகே, நியர்பை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு இடம். பக்கத்தில் இருக்க ஒரு இடம், ப்ராக்சிமிட்டின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். பக்கத்தில் இருக்க ஒரு இடம், ஆனால் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் தெரியாது. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை சொல்லாமல் இங்கே பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்குது, எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தெரியாது. அப்போது எந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுமே சொல்லாமல் பக்கத்தில் தான் அந்த பொருள் இருக்குது, பக்கத்தில் அந்த இடம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம நியர்பை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம் பாருங்கள். வி வாக்ட் டனல். அப்போது டனலுக்கு வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போகிறோம். ஓகே, வி வாக்ட் த்ரூ த டனல். த ட்ரெயின் ரன்ஸ் த்ரூ த டனல். த ட்ரெயின் ரன்ஸ் த்ரூ த டனல் அப்படின்னா அந்த டனல் மூலமாக இல்லை டனல் வழியாக ட்ரெயின் என்ன பண்ணுது, ஓடுகிறது. அடுத்து, ஹீ கம்யூனிகேட்டட் த்ரூ ஹிஸ் ஃபாதர். அவனுடைய தகப்பன் மூலமாக கம்யூனிகேட் தொடர்பு கொண்டான். ஓகே, ஹீ கம்யூனிகேட்டட் த்ரூ ஹிஸ் ஃபாதர். அவனுடைய தகப்பன் மூலமாக என்ன பண்ணார், கம்யூனிகேட் பண்ணினார். அடுத்து பாருங்க, he sat next to me. he sat next to me. நான் உட்காந்துருந்தேன். அவன் என்ன பண்ணான், எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான், என்னை தொட்ட மாதிரி அவன் உட்காந்துருந்தான். ஓகே, he sat next to me. he stood next to me. அவன் என் பக்கத்தில் என்னை தொட்ட மாதிரி நின்றான். ஸ்டாண்டுனா ப்ரெசண்ட், ஸ்டுட்னா பாஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க, the lamp is next to the sofa. the lamp is next to the sofa. அப்போ லேம்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோஃபா இருக்குது. ஓகே, சோஃபா ஒட்டின மாதிரியே அந்த லேம்ப் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், இன்னொன்று, த லேம்ப் இஸ் அண்டர் த சோஃபா அப்படின்னாலும் மீனிங் கரெக்ட் தான். ஓகே, உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகேங்களா? ரைட். தேர் இஸ் அ பார்க் நியர்பை. அங்கே ஒரு பார்க் இருக்கிறது. எங்கே இருக்கிறது, எது பக்கத்தில் இருக்குது சொல்லலை. அப்போ சிம்பிளாக நியர்பை மட்டும் போட்டுக்கலாம். தேர் இஸ் அ பார்க் நியர்பை. அடுத்து பாருங்கள், த ஸ்டோர் இஸ் நியர்பை. த ஸ்டோர் இஸ் நியர்பை. நியர்பை எங்கடா, எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் நம்ம சொல்லலை. அப்படின்னா வெறும் நியர்பை மட்டும் போட்டுக்கோங்க. அதுவே ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் பக்கத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த நியர்பைலேருந்து பையை தூக்கிடுங்க. அதுதான் ஆன்சர். தட் இஸ் அ பார்க் நியர் த ஸ்கூல். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் சொல்லியாச்சா, இந்த லொக்கேஷனு பக்கத்தில் பார்க் இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஓகே, there is a park near the school. she lives near the beach. பீச்சுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறா, அவள் வாழ்கிறாள். ஓகே, அப்போ நம்ம ஒரு ப்ராக்சிமிட்டியை சொல்லியாச்சு. அந்த ப்ராக்சிமிட்டியை சொல்கிறதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிட்டோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ப்ரிஸ்போசிஷன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்பி உங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,